விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சோ அங்க போறாரு, லாசருடைய கல்லறை கிட்ட போறாரு. லாசருடைய கல்லறை உள்ள இருக்கமா, ரொம்ப டீப்பா இருக்கமா. அதில் நான் ஒரு ஹிஸ்டரியில படிச்சேன். அதை ரொம்ப கீழே போய் வச்சிருப்பாங்களாம். அந்த கல்லறையில இருந்து வெளியில இருந்து கூப்பிடுறாரு, தூரத்துல இருந்து. அவங்க அவங்க கூட இருக்கிற சகோதரிகள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, நாரிடும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கூப்பிடுறீங்க? எப்படிங்க, யாருங்க அந்த பாடியை கழுவா? இறந்துட்டாலே பாடியை கழுவாங்க பாத்தீங்களா? கொண்டு போய் கழுவிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள பாடி எடுத்து போய் புதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் வந்துரும், அதனால புதைச்சிடணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 நாள் கழிச்சுங்க அவன் எழுந்துச்சு, அந்த சீலெல்லாம் அவன் மேல சுற்றி கிடந்த சீலைகளை அவுத்து போட்டுட்டு அவன் வெளியே வர்றாங்க. பிரியமானவர்களை, ஏனென்றால் அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த தேவன் இருந்தாரு. நம்மளுடைய பிரச்சனைகள் செத்து போன காரியங்களா இருந்தாலும் உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த தேவன் ஜீவனை தருகிறவராக இருக்கிறாரு. கவலையே படாதீங்க.